வணக்கம் தமிழா. இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது விவோவோட ஒரு புத்தம் புதிய ஸ்மார்ட் ஃபோன் விவோ V17. ஸோ இந்த வி சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ரெட்டை குழல் துப்பாக்கி மாதிரி ஒரு ப்ரோ வெர்ஷன் வரும், அப்புறம் வந்து ஒரு நார்மல் வெர்ஷன் வரும். ஸோ ஏற்கனவே வந்து V17 ப்ரோ கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ வந்து V17 வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த ஃபோனோட அன்பாக்சிங் மற்றும் முதல் பார்வை வீடியோ இப்போ இந்த பதிவில் பார்க்கலாம். கேமரா சாம்பிள்ஸும் இருக்குது. ஸோ தொடர்ந்து பாருங்கள் இந்த ஃபோனில் என்னென்ன கிடைக்குது, என்னென்ன கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் பற்றி நான் வந்து இன்றைக்கி இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன். இது வரைக்கும் நீங்கள் டெக் தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க மற்றும் இந்த பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வந்து இந்த விவோ V17 வருது. பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த பேக் சாஃப்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு மேனுவல்ஸ், சார் வேல்யூ பல பேர் கேட்குறீங்க. சார் வேல்யூ வந்து லிமிட்குள்ளே தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். யூஎஸ்பி டைப் சி கேபிள். இதான் வந்து இந்த V17 ஃபோன். எங்கிட்ட இருக்கிறது வந்து கிளாசியர் ஐஸ்ங்கிற ஒரு ஒயிட் கலர். இது மிட் நைட் ஓஷன்னு ஒரு பிளாக் கலர்லேயும் வருது. இந்த கலர் ரொம்பவே நல்லாவே இருக்குது. 18 வாட்ஸ் சார்ஜர் மற்றும் இயர்ஃபோன் பாக்ஸில் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதான் வந்து இந்த விவோ V17. இந்த கலர் வந்து எனக்கு ரொம்பவே பிடித்திருக்கு. ஒரு சிப்பி இருக்கு இல்லையா, அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர் தான் இருக்கும். ஸோ பார்க்க நல்ல அருமையான ஒரு கலர் இது. இது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பாடி தான். 8.54 mm திக்னஸ், 176 கிராம் வெயிட்டில் இந்த ஃபோன் வருது. பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஒரு லுக் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. மேல் பக்கம் வந்து நாய்ஸ் கேன்சலிங் மைக் இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் கிரில், யூஎஸ்பி டைப் சி போர்ட், மைக் மற்றும் வந்து ஆடியோ போர்ட் இருக்குது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன்ஸ். லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே. இதில் நீங்கள் வந்து 2 சிம் போடலாம். கூடவே வந்து ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டுக்கான ஸ்லாட்டும் இருக்குது. டுவல் வோல்டேஜ் சப்போர்ட் இந்த ஃபோனில் உங்களுக்கு கிடைக்குது. ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா கையில் பிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு வசதியாக இருக்குது. ரொம்ப நல்ல ஒரு கை கடக்கமான ஒரு ஃபோனாக இது அமையுது. இந்த பாப்அப் கேமரா இதில் கிடையாது. அதனால் வந்து லைட் வெயிட்டாகவும் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பதில் வந்து உங்களுக்கு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே உங்களுக்கு இதில் கிடைக்குது. அதை பற்றி நான் வந்து விரைவில் நான் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த ஃபோனோட டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா 6.44 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் சூப்பர் AMOLED டிஸ்பிளே, 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ. ஸோ இந்த 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்கனால உங்களுக்கு கைக்கு வந்து பிடிக்கிறதுக்கு விடுத்து வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஸோ கைக்கு அடக்கமாக உங்களுக்கு இருக்குது. கலர்ஸ் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. கலர் ரீப்ரொடக்ஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. 100% DCI P3 கலர் கேமெட் இருக்குது. கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கிடையாது. ஆனால் வந்து மேலே வந்து ஸ்க்ரீன் கார்டு ஒன்று போட்டு தான் தராங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிஸ்பிளே. உங்களுக்கு படம் பார்க்குறதுக்கு, மூவிஸ் பார்க்குறதுக்கு, யூடியூப் பார்க்குறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே ரைட் சைடில் மேலே கார்னரில் இருக்குது. ஆனால் ரொம்ப மெல்லிதான ஒரு பஞ்ச் ஹோல். இந்த மாதிரி ஒரு சின்னதான ஒரு பஞ்ச் ஹோல் எனக்கு தெரிஞ்சு நான் வேறு ஒரு ஃபோன்லேயும் நான் பார்க்கல. ரொம்ப சிறுசான ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே வந்து ரொம்ப அருமையாக இந்த ஃபோனில் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போது இதோட சாஃப்ட்வேருக்கு வருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் அவங்களோட ஃபன் டச் ஓஎஸில் இது பவர் ஆகுது. ஆண்ட்ராய்ட் 9 பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஃபீச்சர்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபன் டச் நீங்கள் விவோ ஃபோன்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதில் உள்ள எல்லா ஃபீச்சர்ஸ் இதுலேயும் இருக்குது. ஈஸி டச், டார்க் மோட் இருக்குது. டார்க் மோட் எனேபிள் பண்ணிக்கலாம். சிஸ்டம் நேவிகேஷனில் வந்து உங்களுக்கு நேவிகேஷன் ஜெஸ்டர் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது. மோட்டார் பைக் மோட் இருக்குது. அல்ட்ரா கேம் மோட் இருக்குது. டிஜிட்டல் வெல்பீயிங். ஸோ இந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சர்ஸை பற்றி நான் வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது. ஃபேஸ் ரெகக்னிஷனும் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது. உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக்கும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஆப் லாக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓடிஜி சப்போர்ட் இருக்குது. உங்களுக்கு தேவையான எல்லா சென்சர்ஸும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. FM ரேடியோ கிடையாது. இப்போ இந்த ஃபோனை வந்து பவர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 675 ப்ராசஸர். இதான் வந்து V17 ப்ரோலையும் அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதில் தான் இந்த V17ம் பவர் ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸர் பார்த்திங்கன்னா இப்போ அவங்க வந்து பல ஃபோன்களில் விவோவும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ விவோவில் ஆன்லைன் எக்ஸ்க்ளூசிவாக கொண்டு வந்த U20ல் கூட இந்த சேம் ப்ராசஸர் தான் ஸ்னாப்ட்ராகன் 675. ஆனால் இது வந்து ஆஃப்லைன் மெயினாக டார்கெட் பண்ணி வரதுனால இதில் வந்து 675ல் இந்த விலைக்கு கொண்டு வந்திருக்காங்க. 8GB RAM இருக்குது. 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு தரமான ஒரு ப்ராசஸர் சொல்லலாம். நல்ல பேட்டரி ஆப்டிமைசேஷன் கொண்ட ஒரு ப்ராசஸர் வேறு. பப்ஜியோட கிராஃபிக்ஸ் வந்து டிஃபால்ட்டாக ஹையில் வருது. HD ஹையில் நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் வச்சு விளையாடலாம். பப்ஜி வந்து கேம் பிளேயும் கொஞ்சம் ஸ்மூத்தாகவே இருக்குது இந்த ஃபோனில்.
ஸோ வந்து ஒரு அன்றாட வாழ்க்கைக்கும் நல்ல ஒரு ப்ராசஸர் இது. எல்லா கேம்ஸுக்கும் வந்து உகந்ததாக இது இருக்கும். ஸோ வந்து நல்ல ஒரு மிட் ரேஞ்ச் ப்ராசஸர்னு இதை நம்ம சொல்லலாம். இது வந்து 675ல பவர் ஆகிருக்குது. கேமராவுக்கு வருவோம். கேமரா வந்து பார்த்திங்கன்னா பின்பக்கம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேமரா மாடியூல் கொடுத்துருக்காங்க. இப்படி வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் கார்னர்ஸ் வந்து கர்வ்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு மாடியூல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 4 கேமரா கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா வந்து பார்த்திங்கன்னா 48 மெகா பிக்சல் f1.8 அப்பர்ச்சரோடு இது வருது. இன்னொன்று வந்து வைட் ஆங்கிள் கேமரா. இது வந்து 8 மெகா பிக்சல் லென்ஸ். இது வந்து 120 டிகிரி வைட் ஆங்கிள் உங்களுக்கு கிடைக்குது. மற்றும் 2 மெகா பிக்சல் பொக்கேக்காக 2 மெகா பிக்சல் மேக்ரோ மோடும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து செல்ஃபிக்காக வந்து ஒரு 32 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மேக்ரோ பிக்சர்ஸ் எடுக்கலாம். ஆனால் V17 ப்ரோவில் உள்ள மேக்ரோ வந்து பார்த்திங்கன்னா 2 சென்டிமீட்டர் வரைக்கும் கிட்ட போய் நீங்கள் இதில் எடுக்கலாம். ஆனால் இந்த V17ல் உள்ள சூப்பர் மேக்ரோ மோடில் வந்து 4 சென்டிமீட்டர் வரைக்கும் கிட்ட போய் சப்ஜெக்ட் கிட்ட போய் நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம். அப்புறம் வந்து இதில் வந்து இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது, ஸ்லோமோ இருக்குது, நைட் மோட் இருக்குது. ஸோ பிக்சர்ஸ் சாம்பிள் பார்த்து நீங்கள் அதில் உள்ள குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஒரு இம்ப்ரெசிவான ஒரு கேமரா செட்டப் இதில் கொடுத்துருக்குறாங்க. பேட்டரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 18 வாட்ஸ் சார்ஜிங் ஓடி வருது. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 65 ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பேட்டரி ஆப்டிமைஸ்டு ஒரு சாஃப்ட்வேர். ஸோ நீங்கள் ஒரு நல்ல ஒரு பேட்டரி லைஃப் இந்த ஃபோனில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 நாளுக்கு மேலே உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நல்ல ஒரு பேட்டரி லைஃபும் இந்த ஃபோனில் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ இதான் வந்து விவோவோட V17. கண்டிப்பாக எனக்கு வந்து இந்த V17 ப்ரோக்கு கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு பெட்டர் சாய்ஸாக அமையுது. பஞ்ச் ஹோல் வந்து ரொம்ப சிறுசாக பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் அது. கேமராவும் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ கேமரா சாம்பிள்ஸ் நீங்கள் பார்த்தீங்க. பேட்டரி லைஃபும் நல்லா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதான் வந்து Vivo V17. இந்த ஃபோனை பற்றி உங்களோட தாட்ஸ் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டெக் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.